தொடர்ந்து அடுத்த கட்டமாக நம்முடன் சினிமா பத்திரிகையாளர் திரு பிஸ்மி இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்புல இணைஞ்சதற்கு. சார், இப்ப விஷால் அவர்களுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு புது படம் வருதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 12 காட்சிகளுக்காவது நீங்க ஃப்ரீயா விடுங்க, அதுக்கப்புறமா உங்களோட ரிவ்யூஸை பதிவு செய்யுங்க அப்படின்னு அவருடைய தரப்புல இருந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த கருத்து இப்ப வரக்கூடிய படங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது சார்? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது திரையுலகை சேர்ந்தவராக விஷாலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொன்ன கருத்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான கருத்தா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா சினிமா மீது அவர் கொண்ட அக்கறையின் வெளிப்பாடா அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரம் இந்த ஊடகங்களுடைய விமர்சனங்கள் குறித்து திரையுலகினருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புரிதல் கிடையாது. கிட்டத்தட்ட விஷாலுடைய இந்த கருத்தும் கூட அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா காலகட்டங்களிலும் சரி, தமிழ் சினிமாவில் ஒரு சரித்திரம் படைத்த வெற்றியை பெற்ற அத்தனை படங்களையுமே இது நல்ல படம், தியேட்டருக்கு போய் பாருங்க அப்படின்னு மக்களுக்கு அடையாளம் காட்டியது ஊடகங்கள் தான். இதை யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணிரத்னமா இருக்கட்டும், சங்கரா இருக்கட்டும், பாலாவா இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய முதல் படத்தை மக்களிடம் பாத்தீங்கன்னா அடையாளம் காட்டி இது ஒரு நல்ல படம், நீங்க தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சொன்னது இந்த ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்கள் இந்த படங்களை மக்களிடம் அடையாளம் காட்டலை அப்படின்னா இந்த இயக்குனர்கள் எல்லாம் திரையுலகில் ஜெயிச்சிருக்கவே முடியாது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊடக விமர்சனங்களால் படத்தினுடைய வசூல் பாதிக்கப்படுது அப்படிங்கிற இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களாகவே இந்த திரையுலகில் அது ஒரு முக்கியமான விஷயமா பல்வேறு காலகட்டங்கள்ல பேசப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு தான் யூடியூப், இன்டர்நெட், சமூக ஊடகங்கள் இருக்கு, படம் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவங்களுடைய கருத்தை அதுல போடுறாங்க. ஆனா ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அச்சு ஊடகங்கள் மட்டும்தான் இருந்தது. சொல்ல போனா வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதனுடைய விமர்சனம் அடுத்த வாரம் தான் அந்த ஊடகங்கள்லயே வரும். அந்த காலகட்டத்திலேயே விமர்சனங்கள் எங்களுடைய வசூலை பாதிக்குது, எங்கள் படங்களுடைய வெற்றியை பாதிக்குது அப்படின்னு தயாரிப்பாளர்கள்லாம் புலம்புனதெல்லாம் உண்டு. என்ன காரணம்னா அன்றைக்கு இருந்தவர்களுக்கும் இந்த ஊடக விமர்சனங்கள் குறித்து ஒரு போதிய புரிதல் இல்லாததுதான். கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் கழித்தும் அதே நிலைமை நீடிக்குது அப்படிங்கறது தான் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. முதல்ல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் பாராட்டுகிற மாதிரி, ஊடகங்கள் பாராட்டுகிற மாதிரி நல்ல படங்களை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க முதல்ல முன்னெடுக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு மொக்க படத்தை எடுப்போம், ஒரு 3 நாள் நீங்க நகர்ந்து போயிடுங்க, நாங்க மக்கள்கிட்ட இருந்து அந்த 3 நாள் கேப்ல காசை புடுங்கிடுறோம் அப்படிங்கிற ஒரு அந்த சுயநலமான எண்ணம் தான் இருக்க தவிர ஒரு நல்ல படத்தை கொடுத்து மக்களை தியேட்டரை நோக்கி அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான பார்வையும் எண்ணமும் இந்த சினிமாக்காரர்கள்ட்ட இல்ல. அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப விஷால் பாத்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கு இப்படி ஒரு கோரிக்கை வைப்பதற்கு பதில் அவர்களை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களிடம் நீங்க நல்ல படம் கொடுங்க, மக்கள் எல்லாம் தியேட்டருக்கு வர்ற மாதிரியான ஒரு படங்களை கொடுங்கிற கோரிக்கையை வைக்கலாம். அதுதான் சரியான விஷயமாகவும் இருக்கும். பட் இவர்களுக்கு இது குறித்த புரிதல் இல்லாததால் இப்படி ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி திரு பிஸ்மி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.